viewers, you all go to watching Raj TV in Tamil Puthandu special ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு with me இந்து. Yes, பொதுவாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர்த்த வந்து சந்திப்போம். அதில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா சந்திச்சோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். சில சந்திப்புகள் வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம அவங்களை எப்படா மீட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும். அப்படியே வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்போம் அவங்ககிட்ட. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பொதுவாக ஒரு சிலவங்களை வந்து சந்திச்ச அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மூமெண்ட்டே வந்து நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டாக மாறும். ஸோ அப்படி நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேரை வந்து நம்ம சந்திச்சாலும் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற சந்திப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வந்துட்டாங்களா என்னென்னா. ஆனால் அவங்கள பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ யார் வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு செலிபிரிட்டிஸும் வந்து வெரி க்யூட்டஸ்ட், ஸ்மார்ட்டஸ்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே சின்ன திரையிலையும் வெள்ளி திரையிலையும் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஹீரோ ஆகிட்டாரு, இன்னொருத்தவங்க வந்து ஹீரோயின் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே செம்ம க்யூட்டாக இருக்க போகிறாங்க. இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படியே அவங்க கிட்ட இருந்து பிடிங்கி உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா அவங்க வந்துட்டாங்களா என்ன அப்படின்றது தெரில. இருந்தாலும் நம்ம உள்ளே போய் தான் பார்த்தாகணும். வாங்க போய் பார்த்துருவோம். ஹாய். 2 கேப்புச்சினோ அப்புறம் ஒரு ஹலோ ஹாய் உட்காருங்க. ஏன் நான் வந்தது கூட தெரியாமல் என்ன வேடிக்கைங்க? இல்லை, சைடு லுக்கில் வந்து குட்டி ட்ரெஸ் போட்டு வந்தாங்களே, நான் யாரோ நினச்சிட்டேன். ஆமாம், நான் வந்தது கூட தெரியாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே. ஏஹே மனசா. ஹாய். தெரிஞ்ச பொண்ணு நினைச்சேன். தெரிஞ்ச பொண்ணா? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்லை இல்லை, அந்த பொண்ணு தான் நம்ம ஷோக்கு வந்திருக்கு, கெஸ்ட். ஓ அப்படியா? இல்லை, பெரிய ட்ரெஸ் போட்டு நினச்சேன் அவங்க கெஸ்ட்டாக தான் இருப்பாங்கன்னு. ராஜ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து என்னோட அந்த 2 கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ விஷ்ணு, ஹாப்பியாக இருக்கீங்களா? நியூ இயர்னால ஹாப்பி தானே. நடிக்கிறத பாருங்க, அப்போ இங்கேயும் நடிப்பீங்க. ஏன் உண்மையாக நான் வந்து ஆசைப்பட்டீங்க? எதுக்கு? அந்த பொண்ணு பார்க்கலாம் உட்காரணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு வேணா இப்படி வந்து உட்காந்துருவாங்க. ஐயோ சொல்லுங்க, என்ன விஷயம்? பார்த்து ரொம்ப நாள் அது பிஸியாக இருக்கீங்க போல. கொஞ்சம் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெருசாக இல்லாட்டியும் ஒரு நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இவன் யாருன்ட்டு தெரிகிறதா படம் வந்து நான் லீடாக பண்ணியிருக்கேன். அது ரிலீஸ் ஆகிருக்கணும், பட் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. லைக் இப்போ இந்த மந்த் வி ஆர் பிளான் டு ரிலீஸ். அண்ட் அதுக்கப்புறம் கலரின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், பிகாஸ் நான் இப்படியும் ஒரு கேரக்டர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மானசா தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் சும்மா பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து சொன்னோன்னே ஓகே. ஸோ அவங்க கிட்ட கேட்டுலாம். ஹாய் மனசா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இட்ஸ் லைக் ஜூலியும் 4 பேரும் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட டெபியூ மூவி கூட. ஸோ அதில் லீடாக பண்ணியிருக்கேன். இட்ஸ் டாக் நாப்பிங் ஸ்டோரி விச் ஹேப்பன்ஸ் இன் US. அண்ட் மூவிஸ் லைக் மலையாளத்தில் பண்ணியிருக்கேன் யவானிகா, இட்ஸ் ஆல்சோ த்ரில்லர் மூவி. அண்ட் அதுவே ரீமேக் ஆச்சு தமிழில், அதுலேயும் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் அன்டைட்டில்ட். அண்ட் MR பாரதி சார் மூவி பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் லைக் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம பேசிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா பார்க்குறவங்களுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஃபன் அண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போவோம். ஓகே, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டாஸ்க்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ ரொம்ப நல்ல பையன் மாதிரி அமைதியாக வந்து அப்படியே சமத்து பையனாக வந்து டிவி முன்னாடி நீங்கள் அப்பெல்லாம் உட்காரக்கூடாது. இப்போ எங்கள்கிட்ட ஜாலியாக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் நடித்ததை நாங்கள் பார்த்துருக்கோம், இவங்க நடித்ததை வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ இப்போ எங்களோட நேரில் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க தானே? நடிச்சு காமிக்க முடியுமா? ஸோ இந்த டைம் மட்டும் நான் டேரக்டராக இருந்துக்கிறேன் சார். இன்னும் நடிக்கணுமா? அம்மா இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையே. இல்லை, நாங்கள் திடீர்னு இப்படி தான் குண்டை தூக்கி போடுவோம். நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். ரைட்டு. ஆனால் நீ டேரக்டர் நம்ம நடிக்க மாட்டேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். நான் கண்ணாடி டேரக்டருக்கெல்லாம் வாய்ப்பு கேட்குற முதல்ல நானாக தான் இருப்பேன். நான் டேரக்டர் ஆகிக்கிறேன். ஓகேயா? ரோலிங் ஆக்ஷன். மனசா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூனோ வாட், கொஞ்சம் கை காட்ட. இல்லை சும்மா ஓகே. ஜோசியம் பார்க்குறீங்க? இல்லை, கையை எதுவும் வாஷ் பண்ணலையா? ஆக்சுவலி ஐ லவ் யூ அண்ட் ஐ வாண்ட் டு மேரி யூ. So sweet of you. Serious. ஸோ 2 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக நடிச்சு காமிச்சிங்க மானசா நீங்கள் கூட. ஸோ சினிமா பற்றின விஷயங்கள் எல்லாம் தாண்டி உங்களை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ரேபிட் ஃபயர் அப்படின்ற ரவுண்டுக்குள்ளே போயிடுவோமா? ரெடியாக இருக்கீங்களா? நோ மோர் வெயிட்டிங், ரேபிட் ஃபயர்க்குள்ளே போயிடுவோம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார்? நயன்தாரா. அவங்கள ஏன் பிடிக்கும்? ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, பர்ஃபார்மன்ஸ் அமேசிங்காக பண்ணுவாங்க. உங்களை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு 3 விஷயத்தை எங்களுக்காக சொல்லுங்கள். கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், பட் எப்போயாவது தான் கோவப்படுவேன். பட் ஐ எம் ஸோ ஐல் பி, நான் இப்போ பொய் சொல்ல மாட்டேன் பெருசாக.
ஸோ எப்பவுமே அது என்னதான் இருந்தாலும் நான் இப்போ நான் உங்ககிட்ட இருக்கல நீ மொக்கையா இருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ அதுதான் என்னோட இது. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா கலாய்க்கு நினச்சிப்பாங்க உண்மையாக. இனிமேல் இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டுனா கேளுங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு நாள் நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க, நானா மாறுறீங்க, ஓகே, என்ன பண்ணுவீங்க? அப்படியே கண்ணையை போட்டு துப்பிப்பேன். எப்படி சரி போங்க, நம்ம அடுத்த கேள்வி போயிடுவோம். நீங்க கலரா இருக்கீங்களா? ஸோ உங்களை வந்து உங்க வீட்டில் உங்க அம்மா வந்து விஷ்ணு வந்து பொண்ணா பிறந்திருக்கலாமோ அப்பெல்லாம் யோசிச்சிருக்காங்களா? ஸோ ரேபிட் ஃபயர்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் வேகமா சொல்லிட்டு இருந்தானே அவரு. ஹானஸ்டா சொன்னாரா? அது தெரியல. ஹானஸ்டா சொன்னீங்களா? ஹானஸ்டா தான் எப்பவுமே. நீங்க வேற சொல்லிட்டீங்க போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஸோ நல்ல விஷயம். அண்ட் இவங்களை கேட்கலாம். பயங்கரமா எதிர்பார்த்தேன். ஓகே, அப்படி பயங்கரமா நான் நிறைய கேட்கலான்னு நினைச்சேன். நல்லா கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். சரி வேணாம் பாவம் அப்படின்னு விட்டுட்டேன். மானசா இந்த அளவுக்கு ஹானஸ்டா சொல்ல போறாங்க, உண்மையை வந்து எப்படி அப்பட்டமா சொல்ல போறாங்க, அதையும் வேகமா சொல்ல போறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ ரெடியா இருக்கீங்களா மானசா? ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை பத்தி உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயம் நான் எதை சொல்வீங்க? நான் நல்லா சாப்பிடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வேஸ்ட் பண்ணுவேன், அது எனக்கு பிடிக்காது. இப்போ உங்க கையில ஒரு கன்னு கொடுக்குறேன், நீங்க ஃபர்ஸ்ட் யாரை ஷூட் பண்ணுவீங்க? என்னோட செஃப்பை நான் ஷூட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப சூப்பராக நான் சாப்பிடுவேன். இப்போ ஆனால் ரொம்ப கேவலமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால அவர் ஷூட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு? ஐ லவ் ஸ்டைல் கௌதம் கார்த்திக். கௌதம் கார்த்திக். இப்போ இண்டஸ்ட்ரியில பெரிய ஹீரோயினா வந்து நீங்க வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க எந்த குவாலிட்டினால நீங்க வரீங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஐ ட்ரஸ்ட் லைக் என்னோட ஆக்டிங்ல டிஃப்ரெண்ட் இருக்கும், யூஷுவல் இருக்காது, டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு யூனிக்னஸ் தரலாம், அதனால ஏதாவது. சூப்பர். அண்ட் இப்போ உங்ககிட்ட 2 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, ஓகே, அமுதவாணன் அண்ட் சாண்டி. இப்போ அவங்க 2 பேரும் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, நீங்க யாரை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க? யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆப்வியஸ்லி. கௌதம் கார்த்தியை டேட் பண்ணுவேன்ட்டாங்க. நீ கொடுத்த ஆப்ஷன் கூட நடிச்சவங்க எப்படி வாழ்றீங்களா? நடிச்சா அவங்க 1 கிலோமீட்டர் தள்ளி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஓகே, இப்போ ஒரு 4-5 பேர் வச்சுக்குவோம். அமுதவாணன் நினைச்சேன் 4 பேர் வச்சுக்க போறீங்க. இதுல ஆப்ஷன்ல வச்சுக்குவோம். பேட் கேர்ள் யூ ஆர், வெரி பேட். நீங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நான் யாரையும் வச்சுக்கலங்க, என்ன ஏங்க மாட்டி விடுறீங்க? ஐயோ சரி, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? நான் யாரையும் லவ் பண்ணலங்க. அப்ப யாராவது நீங்க லவ் பண்ணீங்கன்னா நீங்க இமிடியேட்டா அந்த ஷோவை பார்க்கணும். யாருமே லவ் பண்ணலையா? எத்தனை பேர் எதுக்கு டேட் பண்ணிருக்கீங்க? சத்தியமா அப்ப நிறைய பேர் டேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா டக்குன்னு பதில் வரல. ரேபிட் ஃபயர் ரவுண்ட். அட இருங்க ஒரு நிமிஷம், கேள்வி கேட்டேன். நீ எந்த ஸ்கூல் படிச்ச? அப்புறம் உங்களுக்கு நான் கொடுக்குற ஆப்ஷன், ஓகே, கௌதம் கார்த்திக், விஷ்ணு, இந்த விஷ்ணு, சித்தார்த் அண்ட் சிம்பு. 4 பேத்துல 4 பேருமே மாறி மாறி உங்ககிட்ட ஐயோ மனசோ நீங்க தான் வாழ்க்கை, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. விஷ்ணுலாம் வந்து உருகி ப்ரப்போஸ் பண்றாங்க. சொல்றாங்க பண்றாருல ஆல்ரெடி. அவங்க பா இவங்க எல்லாம் ஒத்துக்கறாங்க. நீங்க வந்து பயங்கரமா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றாரு. இல்ல அவங்க நீ பெரிய பெரிய ஆட்கள் சொல்லிட்டு எதுக்கு என் பேரை கூப்பிட்டு டேமேஜ் பண்ணி? நீங்களும் இப்ப ஹீரோ தானே? எதுக்குனா என்ன பொண்ணு கண்டிப்பா எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் இப்ப ஹீரோ தானே? அதனால அந்த ஹீரோ லிஸ்ட்ல உங்களை ஜாயின் பண்ணி. கேளுமா, அதாவது இந்த பொண்ணு என்ன கண்டிப்பா சூஸ் பண்ண தெரியும். தெரிஞ்சே நீ வாண்டடா விஷ்ணு விஷ்ணு. ஓ நம்ம ஒரு வளைய கலந்தோம்னா அந்த ஒப்புக்கச்சா பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி யூஸ் பண்றேன். உன்னைய ட்ரம் இவங்க அல்லது அவங்க அப்படி ஆக்சுவலி சொல்லிட்டு பக்கத்துல இருக்காரே இவரு பேரும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பாவம் மன வருத்தப்படுவாரா இல்லையா? பக்கத்துல இருக்க பேர் போடல, என்னைய போடுறா ஃபுல்லா போடுறா அப்படி அதானே. சரி ஓகே, எனிவே இந்த 4 ஆப்ஷன் ஓகே. விஷ்ணுலாம் வந்து விழுந்து விழுந்து ப்ரப்போஸ் பண்றாரு உங்ககிட்ட, எப்படியோ இம்ப்ரெஸ்லாம் பண்ணி உங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து விஷ்ணு பிடிக்கும் அந்த அளவுக்கு, ஓகே. இந்த 4 பேத்துல நீங்க வந்து யாரை அக்செப்ட் பண்ணுவீங்க? யோசிக்க மாட்டோம். விஷ்ணு. அந்த பொண்ணு என்னன்னா இப்ப நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல சாங் இன்னைக்கு நான் வந்து நேர்ல விருதா பாத்துர்க்கேன், அவங்கள நேர்ல பார்த்தது இல்ல. சோ எப்படி கண்ணுல பார்க்கறது ஒருத்தர் எப்படி நான் அக்செப்ட் பண்ணுவேன் சொல்லுங்க? பேபி டால் மாதிரி பேபி டால். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ரொம்ப அழகா அந்த பதில் சொல்லிட்டீங்க. சோ இன்னும் நிறைய டாஸ்க்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு சின்ன பிரேக் எடுத்து வந்துருங்க. இது ராஜ் டிவியின் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு ஸ்டேட். வெல்கம் பேக். இது ராஜ் டிவியின் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு. ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து 2 பேருமே ஆன்சர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் உங்கள் சில கான்ட்ரவர்சி கொஷின்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரவுண்ட் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்கூலில் வந்து உங்களை ஏதாவது கேள்வி கேட்டால் சே எஸ் ஆர் நோ, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் பதில் சொல்ல போறீங்க. பெரிய டீச்சர். எஸ் சே எஸ் ஆர் நோ, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பேட் கொடுத்துருக்கேன். எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன். சரியா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். 2 பேருமே வந்து யார்கிட்டயே ப்ரப்போஸ் பண்ணி மொக்க வாங்கிருக்கீங்களா? யார்கிட்ட வாங்குனீங்க விஷ்ணு? அது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது வாங்கிருக்கேன். ஆமா, அது சும்மா ஜாலியா நம்ம எப்படி ஜாலியா சொல்லிட்டு போறது, மொக்க வாங்குறது அந்த மாதிரி. ஜாலியா போற போகலாம் இலவமா அப்படின்னு போயிருவீங்களா? அப்படியா? சும்மா அப்படியே மனசை ரொம்ப சிரிச்சுட்டே அப்படின்னீங்களே, சொல்லுங்க.
இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஒரு எத்தனை பேர்? இல்லை ஐ ப்ரப்போஸ்ட் கை அதுவும் மக்க இல்லை அவங்க சொல்லுவாங்க நீனே கை அண்ட் அவர் என்ன சொன்னாரு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்க கேர்ள்ஸை நான் நம்ப மாட்டேன் ஸோ மேரேஜ் 5 வருஷம் கழிச்சு பண்ணிப்பா அப்போ வா அப்படி சொல்லி நீ ஒன்னே அப்போ நீ என்ன பண்ணிருக்கா இவங்க என்ன கேட்டிருக்கா அப்போ நீ எந்த ஜென்ரேஷன் நீ எப்போ கிமு கிபில அப்போ பிறந்திருக்கியா இன்னும் அப்படியே வாழ்ந்துட்டே இந்த இருக்கீங்க மாதிரி கைட் பண்றதுக்கு ஆள் இல்லாம அதுதான் நம்ம வந்து இப்படி அவர் மட்டும் எப்படி நம்பலாம் அப்படின்னு கேட்டிருக்கணும். எஸ் எஸ் அவர் சொல்றாரு இப்போ இருக்க கேர்ள்ஸ் விட இப்போ இருக்க பாய்ஸ் பரவாயில்ல அதனால உங்களை நம்ப முடியாது கேர்ள்ஸ் அப்படியா? இனிமேல் இந்த மாதிரி சீனியர்ஸோடைய அதெல்லாம் நோ சொல்ல இல்ல இனிமேல் இந்த சீனியர்ஸோட அட்வைஸ் எல்லாம் நீங்க கேட்கணுங்க சரிங்களா? இப்ப கேட்டுட்டீங்களா? இனிமேல் வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சோ அடுத்த கேள்வி, டிச் பண்ண அனுபவம் இருக்கா? நோ. எஸா மச்சா செஞ்சிருக்கா சோ எப்படி அல்வா கொடுத்தீங்க சொல்லுங்க. இல்ல அல்வா கொடுக்கறது இல்ல, நார்மலா ஃபோன் நம்பரும் சோஷியல் வெப்சைட்ல மாத்திட்டா அதுக்கப்புறம் அல்வா தானே. அட பாவி, ஓ இது அப்ஸ்காட் அவர் டீம் போல இது. நான் அப்படியே வீட்டு அட்ரஸ்ல மாத்திட்டு 11 பேர் கொண்ட குழு எதனா வச்சு வேலை பாக்குறீங்க? ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங் ஓகே. அண்ட் வந்து அப்ஸ்கட் அதெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிடிக்கலனா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுறது அவ்வளவுதான். உங்க லைஃப்ல எம்பாரசிங் மொமெண்ட் ஏதாவது நடந்திருக்கா? வேகமா அப்படின்றது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாத. எப்படி கேக்குறீங்க? எந்த சிச்சுவேஷன் நான் சொல்லணும்? இல்ல இப்போ நீங்க தான் விஷ்ணுனே தெரியாம உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க அப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா? நீங்க விஷ்ணுனே தெரியாம நிறைய பேர் பேசிருக்காங்க. பேசுறதுல நிறைய இடத்துல இப்போ வந்து மீடியாவில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் எப்போதுமே. ஓகேங்களா? எப்போதுமே வந்து சில பேர் வந்து வேற ஒருத்தர் நினச்சி பேசுவாங்க, அப்படிலாம் மொக்கம் வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். பட் சில சீரியஸ் மொக்கையும் இருக்கு. பட் அது எப்படி எடுத்துக்கிறது? ஃபீல்டில் வந்து இப்படி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அது எம்பாரஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. நீங்கள் வந்து சிரிச்சிட்டே அப்படின்னீங்களே, சொல்லுங்கள். நான் வந்து ஒரு வாட்டி ஷாப்பிங் போனேன் அண்ட் என்னோட கோ ஆக்டரோட நான் போயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் பில்லிங் பண்ணும்போது உங்களை நான் பார்த்துருக்கேன் டிவியில், நீங்கள் டிவியில் மூவி பண்ணியிருக்கீங்களா, வரீங்களா அப்படின்னோடனே நானும் பர்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டே எஸ் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓ அப்போ நீங்களும் வா அப்படின்ட்டாங்க. அவங்க மேலே இருக்க இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ தட் வாஸ் வெரி எம்பாரசிங் ஃபார் மீ. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் தான் இது உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். கேர்ள் கூட பைக்ல ஆர் கார்ல போகும்போது போலீஸ்ல மாட்டிருக்கீங்களா? நோ. நீங்க obviously நீங்க டிரைவ் பண்ணுவீங்கன்றது இல்ல இல்ல இவங்க டிரைவ் பண்ணுவாங்கன்றது எனக்கே தெரியும். கார் நிறைய இடத்துல போவேன் ஃப்ரெண்ட்ஸோட தான், நாட் வித் பாய் கைன் சிங்கிளா இல்ல, வித் மை ஃப்ரெண்ட்ஸ் போவேன். அப்போ எல்லா இடத்துலயுமே போய் ஒன்னு இடிப்பேன், இல்ல போலீஸ்காரே இடிப்பேன், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டது வந்து நீங்க யாருக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? எவ்வளவு பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க? இருமா, கேள்வியே முடிக்கல, அதுக்குள்ள எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா கேஸ்லயுமே இருக்கு. எப்ப கேள்வி கேப்போ எப்ப நம்ம எஸ்ஆர்னு சொல்லலான்னு இல்லையா? சரி ஓகே, 2 பேத்துக்குமே ஒரு விதம் சொல்றேன். உங்ககிட்ட வந்து காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி அப்படியே பைத்தியமா வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். உங்ககிட்ட வந்து வல்லவன்ல வந்து ரீமாசன் மாதிரி ஏன்னா நீ என்ன லவ் பண்றல அப்படி உங்களை டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணவங்க இருக்காங்களா? நோ. எஸ். ஸோ யார் அந்த மாதிரி காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி பைத்தியம் பிடிச்சி திவ்யா இல்லை மானசா அப்படின்னு யார் வந்து பண்ணாங்க? அவ்வளோ எக்ஸாக்டெல்லாம் அப்படி இல்லை. பட் நான் when I was doing my schooling like ஒரு வந்து what is that யாரோ எம்எல்ஏ பையனோ யாரோ பெரிய ஆளு அந்த மாதிரி. அப்பவே எம்எல்ஏ பையன் அரௌண்ட் தட் ஏரியா, அரௌண்ட் தட் ஸ்மால் ஏரியா. அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, லவ் பண்ணிதான் அவ்வளோ சொல்லிட்டு. நான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல. ஓ இப்போ சொன்னா என்ன பண்ணுவாங்க கேளுங்க. இப்போ சொன்னா இப்போ அதே எம்எல்ஏ பையன் உங்ககிட்ட யாருமே ப்ரப்போஸ் பண்ணல? ஓ நம்மளே காஞ்சி போயிருக்கோம். இது ஓபனா சொல்றீங்களே? நான் தான் ஓபனா சொல்லுவேனே. பாவங்க விஷ்ணு, யாராவது கேர்ள்ஸ் டிவி பாத்தீங்கன்னா இமிடியேட்டா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போங்க. கையில கால்ல விழுந்தா அவரை கட் பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டேங்க நானு ஹாப்பியா இருக்கேன். சோ நல்லா. அண்ட் இந்த ரவுண்ட வந்து 2 பேரும் ரொம்ப அழகா அட்டெண்ட் பண்ணீங்க. டாஸ்க் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க விஷ்ணு. நீங்களும் சரி மானசாவும் சரி மனசாட்சியோட பதில்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம், நாங்க ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க பிரேக் எடுத்து வந்துருங்க. வெல்கம் பேக். இது ராஜ் டிவியின் ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு. கொஸ்டினரி செக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி வந்து நம்ம வந்து டாஸ்க்குள்ள வந்திருக்கோம். என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேம் தான். ஓகே, கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் 2 ஆக்டர்ஸாக இருக்கீங்க இல்லையா?
கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தானே வந்து நீங்கள் டைலாக்லாம் வந்து அப்படி உள்வாங்கி அப்படி சொல்வீங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த டாஸ்க்கை வந்து உங்களுக்கு அதுக்காக தான் வச்சுருக்கோம். ஏன் என்ன விஷ்ணு, கான்சன்ட்ரேஷன் இருக்கா? சொல்லும் போதே கான்சன்ட்ரேஷன் இல்லையே? இருக்கா? எதையோ யோசிச்சுட்டு இருக்கு, இந்த ஃபிகர் அங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோ அப்படியா? சரி, ஓகே. எனிவே ஸோ ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் உங்களை தான் வந்து பழி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் விளையாட போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2 minutes டைம். ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பால் வந்து நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல? ஸோ ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, வெல், ஃபைனலி நீங்கள் வந்து ஒன்று தான் போட்டிருக்கீங்க. இருந்தாலும் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து நான் பாராட்டுறேன். கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ற நான் போட மாட்டேன். சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ மானசா ரெடியாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். என்ன மானசா ரெடியாக இருக்கீங்களா? எப்படி நீங்கள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு காட்ட போகிறீங்கன்னு பார்க்கலாமா? விஷ்ணு வந்து ஒரு பால் போட்டு ஏதோ அவரோட கான்சன்ட்ரேஷன் ஒரு காமிச்சிருக்காரு. நீங்கள் வந்து அவரோட ரெக்கார்டை வந்து நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? வின் பண்ணிட்டேன்னா அது என்னால் கான்சன்ட்ரேஷன் பவர்னால, அந்த அவுட் ஆயிட்டேன்னா அந்த பாட்டில் அந்த கிளாஸ் மேலே தப்பு. ஓகேங்களா? எவ்வளோ விவரம், சின்ன வயசுல எவ்வளோ வரி இந்த பொண்ணுக்கு. ரெடி? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மானசா அம்பு டார்கெட் பண்ணீங்க, போச்சு. ஆனா ஈக்குவல் ஈக்குவல். ஆமா, சோ வந்து கரெக்டா வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலா வந்து விளையாடி இருக்கீங்க. சோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவரும் வந்து ஓரளவு கம்மியா இருக்கு அப்படினாலும் இல்ல பாட்டம் இந்த கிளாஸ் மேல தப்பு சொல்லிட்டேனே நான். அப்படியா? சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. சமாளிச்சு தான் நான் வரல. சரி, ஓகே. எனிவே நல்லா ட்ரை பண்ணீங்க, வெல் ட்ரை. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து எல்லா டாஸ்க்குமே அட்டன் பண்ணீங்க. ரொம்ப அழகா வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணீங்க. நிறைய கொஸ்டின்ஸ்க்கு தாறுமாறான கேள்விகளுக்கு கூட நல்லா சமாளிச்சு, விஷ்ணு கொட்டாய் விட்டாலும் கூட சமாளிச்சு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னும் எப்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், நிறையா லெவல் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ராஜ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, எஸ்பெஷலி என்னோட ஷோக்கு நீங்கள் வந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றிப்பா வந்ததுக்கு. சரியா? ஓகே, எனிவே நம்ம 3 பேரும் சேர்ந்து அப்படியே கோரஸா அப்படியே வியூவர்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணிடுவோமா? ராஜ் டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, அண்ட் இதோட நானும் கிளம்பி நேரம் வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஷோல உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் தென்ஸ் பேக் ஃப்ரம் இந்து சைனிங் ஆஃப். டாடா.